தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா வாழ்ந்த போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தராஜானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பளிந்த வணக்கம். சற்று தாமதமாக 24 மணி நேரம் தாமதமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றோம். அதற்கான காரணங்களை நாங்கள் அடுத்தடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் சில விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போர் நிலைமைகளை பார்ப்போம். நினைக்கிறேன் 24 மணி நேரத்துக்கு முன்னதாக உங்களோடு உரையாடும் பொழுது போர் நிறுத்தம் 2 வாரத்துக்கான ஒப்பந்தம் ஓரளவுக்கு சாத்தியமானது போல் இருந்தது. அப்பொழுதே நீங்கள் கூறினீர்கள் இந்த போர் ஒப்பந்தம் எவ்வளவு தூரம் நிலைக்குமோ தெரியாது என்று கூறினீர்கள். அந்த ஐமிச்சம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. களத்தில் பெரிய தாக்குதல்கள் நடந்ததாக இல்லை, ஆனால் அங்காங்கே சில தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது போல் இருக்கின்றது. அந்த விடயத்தை முதலில் பார்த்துக் கொண்டு நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு வருவோம். களத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கூறுவீர்களா? நேற்று களமுனை நேற்றையிலிருந்து பெரிய தாக்குதல்களை விட பெரிய தாக்குதல்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் கதைக்கும் போதும் கூட நேற்று அவர்கள் அதாவது செவ்வாய் புதன்கிழமை மேற்கொண்ட மிகப்பெரிய தாக்குதல் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 300 பேர் இறந்திருந்தார்கள், 1150 பேர் காயமடைந்திருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்று கூறுகிறார்கள். அதை யூனிசெஃப் கூட கூறியிருக்கின்றது. அந்த இறந்தவர்களில் 30 பேர் குழந்தைகள், 150 குழந்தைகள் காயமடைந்திருக்கிறார்கள். இதுவரையில் அதாவது இந்த இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொண்ட தாக்குதல் ஆரம்பத்திலிருந்து இதுவரையில் 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டும் காயமடைந்து இருப்பதாக யூனிசெஃப் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இப்போ நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது கூட நோயாளர் காவு வண்டி மீதும் கூட இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் 100 என்ற ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணையும் பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஹிஸ்புல்லாக்களின் தலைவர் ஷெய்க் நைம் ஹுசேமை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. ஆனால் அவரின் மருமகன் கொல்லப்பட்டதாக இப்போது இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் MQ-4C ட்ரிட்ரோன் என்ற ட்ரோன் அது ஆளில்லாத தாக்குதல் விமானம் கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் ஸ்கொயர் கடல் மைலை ஒரே தடவையில் கண்காணிக்கக்கூடிய மிகவும் பெருமதி வாய்ந்த விமானம். கிட்டத்தட்ட அது இந்த நியூ வேர்ஷன் அந்த விமானம் $133 மில்லியன். அது இந்த புதிய வடிவம் 618 மில்லியன் என்று சொல்கிறார்கள். அது ஈரான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. முதலில் 7700 என்ற அவசர சமிக்கை அந்த விமானம் அனுப்பிய போதும் பிறகு அந்த விமானம் காணாமல் போயிருப்பதாக இப்போ நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் ஈரான் தொடர்ச்சியாக தனது பாதுகாப்பில், அதாவது இவர்கள் பேச்சுவார்த்தை என்று கூறிவிட்டு தாக்குதலை நடத்துவார்கள் என்பதால் ஈரான் மிகவும் கவனமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவின் டெக்னாலஜி கம்பெனியான வெய்போ என்ற செய்மதி நிறுவனம் தொடர்ச்சியாக அமெரிக்கா நடமாட்டங்கள் குறித்து கடந்த 96 மணித்தியாலங்களாக சீனாவுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவில இருக்கின்ற ஈரானுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஈரான் இணையதள வசதிகளையும் ஈரான் இன்னும் அதை வலிமையான நிலைக்கு கொண்டு வரவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இப்போ ஹிஸ்புல்லாக்கள் அதாவது லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படாத வரையிலும் இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் பெரிய அளவில் இன்னும் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் அவர்கள் அதனை பார்க்கிறார்கள். போர் நிறுவனங்கள் நீங்கள் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக போர் நிறுத்தம் 2 வாரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் யாருக்குமே பெரிய ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு நிலைமையைத்தான் பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்ப நீங்கள் கூறியது போல் ஈரானும் அவதானமாக இருக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவுடைய படையினர் அரபு நாட்டிலிருந்து அந்த கடற்பரப்பிலிருந்து இன்னும் அங்கிருந்து விலகி செல்லவில்லை. எனவே இது எப்பொழுதும் இந்த போர் வெடிக்கலாம், மீண்டும் வெடிக்கலாம் என்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் எவ்வாறு இதை கையாளுகின்றது, ஈரான் திறந்திருக்கின்றது என்று சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், தகாத வார்த்தையால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியது இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சொல்லி. அந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை? டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் எந்த தகாத வார்த்தையால பேசினாலும் அதை ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது என்பது ஈரானின் கையில் தான் இருக்கின்றது. எனவேதான் நேட்டோ நாடுகளின் தலைவர் ரூட்டை நேற்று ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் சந்தித்திருந்தார்.
அங்கேயும் இப்படித்தான் மூடிய அறைக்குள் அவரை தகாத வார்த்தையால் பேசியதாகவும் அந்த கலந்துரையாடல் முடியும் வரையிலும் அவர் நேட்டோவை திட்டி தீர்த்ததாகவும் 2 ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் வெளியில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படித்தான் பேசினாலும் ஈரான் ஹார்முஸ் நீரிணையின் பிடியை இறுக்கமாக வைத்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உட்பட எல்லா நாடுகளும் சொல்லிவிட்டன, நீங்கள் உலகிலேயே மிகப்பெரிய வான்படை கடற்படையை வைத்திருக்கிற உங்களால் முடியாது விட்டால் எங்களால் முடியாது என்று எல்லோரும் ஒதுங்கி கொண்டு விட்டார்கள். இப்போது ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல வேண்டிய கப்பல்களுக்கான புதிய வரைபடத்தை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் கூறியிருக்கின்றது, ஓமான் பக்கத்தில் இருக்கின்ற அந்த நீரிணையில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எங்கட வரைபடத்தை மட்டும் பயன்படுத்தி போங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஈரான் என்னென்று சொன்னால், ஈரான் ஒவ்வொரு நடவடிக்கையும் உலகத்தை அதிர்ச்சியில் ஆத்தி கொண்டுதான் இருக்கின்றது. கன்னிவெடி என்று இப்ப புதிய புரளியை கிளப்பி விட்டுட்டார்கள். அப்ப இனி கப்பல்கள் போவது கடினம். அப்ப ஈரான் சொல்லைத்தான் கேட்கணும். ஏன்னா ஈரானுக்கு தான் தெரியும் எங்க கன்னிவெடி வச்சது எங்க கன்னிவெடி வைக்கல என்று. அது ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி ஈரான் போட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஒரு 15 கப்பல்களை அனுமதித்திருந்தார்கள். கண்டெய்னர் ஷிப்புகளை. அதற்கு பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு 5 கப்பல்களை மட்டும்தான் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அதிலும் ஈரானில் இருந்து எரிபொருட்களை ஏற்றி சென்ற கப்பல்கள், மற்றது ரஷ்யாவின் மிகப்பெரிய டேங்கர் கப்பல், அதுகளைத்தான் அனுமதித்திருக்கிறார்கள். அதை விட டெலிகிராப் ஒன்றை போட்டிருக்கிறது, சீனாவின் கப்பல்கள் தொடர்ச்சியாக ஈரான் துறைமுகத்திலிருந்து எண்ணெய்களை ஏற்றி கொண்டு போவதாகவும், ஆனால் திரும்பி வரும்போது அவை ஏவுகணைகளுக்குரிய சோடியம் பெர்குளோரைட் என்ற திண்ம எரிபொருளை கொண்டு வந்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட 5 கப்பல்கள் இவ்வாறு இந்த சண்டை நடக்கும் போதே சீனாவின் 5 கப்பல்கள் சோடியம் பெர்குளோரைட்டை கொண்டு இறக்கி இருப்பதாகவும், அவைகள் வரும்போது கண்காணிப்பு கருவிகளை அணைத்து விட்டு வருவதால் அதை கண்டறிவது கடினம் என்றும், கிட்டத்தட்ட 785 ஏவுகணைகளுக்கு தேவையான திண்ம எரிபொருட்களான சோடியம் பெர்குளோரைட்டை சீனா ஈரானுக்கு இந்த சண்டை நடக்கும் போதே வழங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அதுதான் இப்போது ட்ரம்பின் பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அது ஏற்கனவே இந்த போருக்கு முன்னர் திறந்துதான் கிடந்தது. இப்ப அதை போரின் எல்லா இலட்சியத்தையும் விட்டு அதைத்தான் ஒரு பிரதானமாக பேசுகிறார்கள். ஆனால் ஈரானுக்கும் அதுதான் ஒரு பிடியாக இருக்கின்றது. ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் கூறினது போல, ஈரான் தனது அணுகுண்டை பரிசோதித்திருக்கிறது என்று அவர் கூறியது போல, இந்த ஹார்முஸ் நீரிணை தான் இப்போது இந்த ஈரான் ஒரு மிகப்பெரிய பிடியாக இருக்கின்றது. வெப்பத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தம் 2 தரப்பினரும் ஏற்றுக்கொண்டது போல் இருக்கின்றது. ஆனால் 2 தரப்பினரும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது. இப்ப இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும்பொழுது அரசர்களே, கடந்த முறை நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள், கட்டணம் செலுத்தித்தான் கப்பல்கள் பயணிக்கலாம் என்று கூறும்பொழுது, வருகின்ற செய்திகளை கேட்டால் ஒரு பரலுக்கு $1 கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பரல் அந்த ஹார்முஸ் நீரிணையினால் பயணிக்கும் பொழுது $2 மில்லியன் ஈரானுக்கு வருமானமாக வரப்போன்று என்று கூறுகிறார்கள். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு அவ்வளவு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? நீங்கள் கூறுவது சரி. ஒரு பரலுக்கு $1. ஒரு பரலுக்கு கிட்டத்தட்ட 250 லிட்டர் என்று சொன்னால் அது பெரிய விலை அதிகரிப்பை கப்பல்களுக்கு ஏற்படுத்தாது. மற்றது அதை அதை கட்ட போறது நுகர்வோர், எங்களை போன்ற மக்கள் தான். அவர்கள் இந்த தலையில் தான் அது சுமத்தப்பட போறது, அது வேறு விடயம். ஆனால் இப்ப நீங்கள் சொன்னது போல ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 155 கப்பல் போகும் என்று சொன்னால், 145 கப்பல் ஒரு நாளைக்கு போகும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட கணக்கு போடுகிறார்கள், கிட்டத்தட்ட 65 தொடக்கம் $100 பில்லியன் ஈரான் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் அது விஸ்தரிக்கும் என்று கூறுகிறார்கள். அப்ப இதுதான் ட்ரம்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப அந்த கட்டணத்தை கட்டுவதற்கு எல்லோரும் தயார். கப்பல்களோ வேறு நாடுகள் எல்லாம் தயார். ஏனென்று சொன்னால் ஒரு விகிதம் அவர்கள் கொண்டு வருவதில்லை, ஒரு விகிதமாகத்தான் அது இருக்கும்.
அப்ப ஒரு விகிதத்தை கட்டுவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு பாரிய பின்னடைவாக இருக்கும். என்றால் ஈரான் பொருளாதாரம் வளரப்போகிறது. ஈரான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து விடும் என்று கடுமையாக அஞ்சுகிறார்கள். ஆனால் இன்னொன்றையும் அவதானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவரை காலமும் அமெரிக்கா, பிரித்தானியா, மற்றது ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் இதுகள் போன்ற நாடுகள் தான் இந்த பங்கு சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. ஆனால் இதுவரை காலமும் இல்லாதது போல முழுக்க தடைகளுக்கு இருக்கின்ற ஒரு ஈரான் அமெரிக்காவின் அல்லது உலகத்தின் பங்கு சந்தையின் மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தையை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் ஈரான் ஒவ்வொரு கருத்தும் பங்கு சந்தையை வீழ்ச்சி அடைவதற்கும் மேலெழுவதற்கும் காரணமாக இருந்தது. நீங்கள் கடந்த ஒரு மாதமாக அவதானிகள் அதுதான் கூறுகிறார்கள். கடந்த ஒரு மாதமாக ஈரான் சென்ற நடவடிக்கைகள் அனைத்தும் உலகத்தின் பங்கு சந்தையை ஆட்டங்காண வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாடு அந்த நாட்டுக்கு பங்கு சந்தையில் எந்தவித பங்களிப்பும் இல்லை. அந்த நாட்டு மீது தடைகள் இருக்கின்றன. தடைகள் போடப்பட்ட ஒரு நாட்டினால் இந்த உலகத்தின் பங்கு சந்தையை ஆட்டி படைக்க முடியும் என்று கண்டது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள். ட்ரம்பின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தால் ஈரான் உளவு ஒரு நிதியை ஈரான் எடுக்குமாக இருந்தால் ஈரான் அடுத்தது அந்த பிராந்தியத்தில் ஒரு சூப்பர் பவர் ஆகும் என்றதும் இப்போது அவதானிகள் எல்லோரும் கூறுவது, ஏன் ப்ளூம்பெர்க் கூட என்ன கூறுகிறது என்று சொன்னால், இனி வரும் காலத்தில் இஸ்ரேலோ அல்லது வளைகுடா நாடுகளோ ஈரானுடன் சமரசம் செய்து போவதுதான் ஒரே வழி என்றுதான் கூறுகிறார்கள். சமரசம் செய்யும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இப்ப உங்களுக்கு தெரியும், $1 என்று சொன்னால் எத்தனையோ பில்லியன் என்று சொன்னீர்கள். ஒரு நாளைக்கு எண்ணெயினூடாக அவர்கள் திரட்டுகின்ற கட்டணத்திலே சில 50-50 அவர் கேட்பாரா? உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் போர் நடந்த பின்பு ஈராக்கினுடைய எண்ணெய் தயாரிக்கின்ற சுத்திகரிக்கின்ற நிலையங்களில் அமெரிக்கா இல்லை. ஆனால் முழு டிரான்சாக்சனும் அவர்களுடைய அந்த வாங்கும் விற்கும் எல்லா நிதியும் அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டத்துக்காக தான் சென்று வருகின்றது. சென்று வரும் பொழுது அதுக்கன்று கட்டணம் இருக்கின்றது. அதனூடாக அவர்கள் எந்த ஒரு கடின உழைப்பும் இல்லாமல் நிதி அவர்களுக்கு வந்து சேர்கின்றது. அதே போல் இங்கே இந்த ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கட்டணம் செலுத்தி கப்பல்களை கொண்டு போக சொன்னால் அரவாசியை தங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா? அதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கின்றது. சமரசம். NBC செய்தி நிறுவனத்துக்கு கேட்ட போது ஈரான் கட்டணம் ஆரம்பிக்கிறது என்று சொல்ல அது தொடர்பாக தானும் கேள்விப்பட்டதாகவும், அப்ப அமெரிக்கான நிலைப்பாடு என்னென்ற சில நாங்கள் 2 பேரும் சேர்ந்துதான் செய்ய போறோம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். இப்ப ஈரான் முடிவுல தான் இருக்கு. இப்ப ஈரான் ஓமன்றால் ட்ரம்ப் அதுக்கு ரெடியாகத்தான் இருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், இப்போது ஈரான் ஓமானை அதற்கு இழுத்து விட்டது. இப்போது ஓமானும் ஈரானுமாக சேர்ந்து அதை நடைமுறைப்படுத்த போவதாக கூறியிருக்கின்றது. ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் முதலும் இதை பல தடவைகள் செய்தியாளர் மாநாட்டில் கூறிவிட்டார். அதை இருவரும் சேர்ந்துதான் செய்ய போறோம், 20 சேர்ந்துதான் செய்ய போகிறோம் என்று அவருக்கு மிகுந்த ஆவல் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் வந்தார் என்று சொன்னால் $1 இல்லை. அவர் வேண்டுமென்றால் $5 போடலாம் அல்லது $10 போடலாம். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா சொல்வதுதானே சட்டம். ஈரானுக்கு நீ உனக்கு ஒன்று இல்லை, உனக்கு $2 தான் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவு ஒரு நிலைக்கு வந்து இந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பிராந்தியத்தில் கொண்டு வந்து விட்டது. அதுதான் இப்போ எல்லோரும் கூறுவது அதைத்தான். இப்ப அதாவது வெவ்வேறு நாடுகளோ அல்லது வெவ்வேறு ஆய்வாளர்களோ கூறுவது என்னென்று சொன்னால், அந்த பிராந்தியத்தில் ஈரான் வந்து இதுவரை ஈரான் யோசித்ததாம் என்னென்று சொன்னால், இந்த போரில் தாங்கள் தப்பி பிழைத்தாலே வெற்றி என்று. ஆனால் தப்பி பிழைப்பதற்கு பதிலாக அந்த பிராந்தியத்தின் ஒரு வல்லரசாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறதாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். போர் தொடர்பான இந்த நிலைமைகளை கூறும் பொழுது, ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது, நேற்று நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை இன்று நடைபெறுகின்றது பாகிஸ்தானில் என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பாகிஸ்தானில் நிறைய பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானில் இருந்து சபாநாயகரும் போகின்றார்,
வெளிவார அமைச்சரும் செல்கின்றார். இனி அமெரிக்காவிலிருந்து ஜேடி வான்ஸ் இந்த தடவை குஷ்னர் மற்றும் விட்காஃபோடு இணைவது போல் இருக்கின்றது மாதிரி இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். பேச்சுவார்த்தை வந்து இஸ்ரேல் நடவடிக்கை, லெபனான் மீதான நடவடிக்கை ஈரானை இந்த முதலில் நேற்று ஈரான் பாகிஸ்தானுக்கு செல்ல இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரேலின் தாக்குதல்களால் அவர்கள் அதில் செல்லவில்லை. ஈரான் அதில் உறுதியாக இருக்கின்றது. நேற்று இரவு முழுவதும் ஈரானிய மக்கள் ரோட்டில் நின்றார்கள் லெபனானுக்காக. லெபனானை விட்டு போர் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் என்று தங்கள் அரசை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஈரானும் அதை கைவிடாது. ஈரான் லெபனானை ஒருபோதும் கைவிடாது. அப்ப ஈரான் அதாவது இனிமேலும் லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்யுமாக இருந்தால் ஈரான் நேரடியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பாகிஸ்தான் 2 போர் விமானங்களையும் அதற்குரிய டேங்கர் விமானங்களையும் அப்காஸ் விமானத்தையும் அனுப்பி ஈரான் குழுவுக்கு பாதுகாப்பு வழங்க முற்பட்டிருந்ததாக கூறியிருந்தார்கள். அதே போலதான் அமெரிக்காவின் குழுவும் குளோப் மாஸ்டர் விமானத்தில் தமக்குரிய வாகனங்களுடன் வருவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஜெர்மனியில் இருந்து 2 அமெரிக்க வான்படை விமானங்கள் இப்போது பாகிஸ்தானில் தரையிறங்கி இருப்பதாகவும், பாகிஸ்தானில் இருக்கின்ற செரீனா என்ற ஆடம்பர விடுதி வந்து அதை ரெட் சோன் என்று சொல்ற பிரதேசத்தில் தான் இருக்கின்றது. அதுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருக்கிறவர்கள் கூறுகிறார்கள். பாகிஸ்தான் ஒரு லாக்டவுன் மாதிரி காட்சி அளிப்பதாகவும், பாகிஸ்தான் முழுவதும் கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பாகிஸ்தான், அதாவது அல் ஜசீரா ஒன்றை போட்டிருக்கிறது, பாகிஸ்தான் பிரதமருக்கு தொலைபேசி அழைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதாகவும், அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரான்ஸ், கட்டார், துருக்கி, பஹ்ரைன் என்று சொல்லி பெருமளவான நாடுகளில் இருந்து தொடர்ச்சியாக, அதாவது இந்த போர் நிறுத்தத்தை அவர்களை பாராட்டியும் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியாவது பாகிஸ்தான் மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், ஏனென்று சொன்னால் இந்த உலக நாடுகள் எல்லாரும் இதை எவ்வாறு நிறுத்துவதென்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் பாகிஸ்தான் அதற்கு இறங்கியது வந்து இப்போது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி போலதான் இருக்கின்றது. தென்கொரியாவின் வெளிவார அமைச்சரும் இப்போது ஈரான் வெளிவார அமைச்சரையிடம் தொடர்பு கொள்ள போவதாக அல்லது ஈரானுக்கு போவதாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஸ்பெயின் பிரதமர் கூறியிருக்கின்றார், ஸ்பெயின் வந்து ஈரானில் தனது தூதரகத்தை திறக்கும் வேலைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். பாகிஸ்தானை பொறுத்தவரையில், இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த சந்திப்பில் வந்து ஜேடி வான்ஸ் போகிறார். உண்மையில் இந்த தாக்குதலை நியூயார்க் டைம் ஒரு கட்டுரையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தாக்குதல் எப்படி ஆரம்பித்தது என்று சொல்லி ஒரு உள்ளக தகவல் என்று அந்த அதை நான் பிறகு இதுல சொல்கிறேன். அதில் வந்து இந்த தாக்குதலுக்கு எதிராக நின்றவர் ஜேடி வான்ஸ் மட்டும்தான். அப்ப ஜேடி வான்ஸ் இப்போது தற்போது அவர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கின்றார். அது சில சமயங்களில் நல்லதாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்க நீங்கள் பாருங்கள், அதாவது 2 தரப்பும் வச்சிருக்கிற கோரிக்கைகள் ஒன்றுக்கொன்று முரணானது. ஈரான் 10 அம்ச கோரிக்கை, அமெரிக்கா 15 அம்ச கோரிக்கை. அமெரிக்காண்ட கோரிக்கையை ஈரான் நிராகரித்து விட்டது உடனடியாகவே. ஆனால் ஈரான் கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்திருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் நாங்கள் ஈரான் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பாகிஸ்தானிடம் போர் நிறுத்தத்துக்கு மன்றாடியது அமெரிக்கா தான். அதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதாவது இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்ட உடனே அமெரிக்க அரசு தலைவர் என்ற பதிவு இப்பவும் எல்லாடவும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஈரான் 10 அம்ச கோரிக்கை எங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று அவர் போட்டிருக்கிறார். அப்ப ஈரான் 10 அம்சத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அவசரத்தில். ஏனென்று சொன்னால் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அவசரத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போதுதான் அது இந்த தாற்பயம் விளங்குகிறது. ஆனால் இருதரப்பும் முரண்பட்ட நிலையில் இருக்கின்றன. சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளலாம் என்று கருதப்படுகிறது. 2 தரப்பும் சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்காக இஸ்ரேல் தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்கின்றது. நியூயார்க் டைம் போட்ட அந்த கட்டுரையிலும் இஸ்ரேல் தான் இந்த போரை ஆரம்பிப்பதற்கு ட்ரம்பை எவ்வாறு அதை சம்மதிக்க வைத்தது என்பதையும் நியூயார்க் டைம் தெளிவாக போட்டிருக்கின்றது.
இப்ப போர் எப்படி ஆரம்பித்தா என்று தெரிந்தால்தான் அந்த போரையும் ஓரளவுக்கு முடிவு கொண்டு வந்து இப்ப நீங்கள் பேச்சுவார்த்தை என்று சொல்லும் பொழுது விட்டு கொடுப்பல் வந்துதான் ஆகும். அந்த கிவ் அண்ட் டேக் சொல்லுவார்கள் இல்லையா, பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது. பிரித்தானியாவுடைய பிரதமரும் கூட கீர் ஸ்டாமர் அவர்களும் கூட டோஹாவில் போய் இறங்கி இருக்கின்றார். அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இனி இந்த போர் நிறுத்தத்தை ஏதோ ஒரு விதத்தில் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஹோமோஸ் நீரினை தான் பெரிய ஒரு தலைவலியாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் இந்த போர் எப்படி ஆரம்பித்தது, அதை ஒரு முறை எங்களுடைய உறவுகளுக்கு கூறும். நியூயார்க் டைம் ஒரு தெளிவான கட்டுரையை போட்டிருக்கிறது. இது உள் விவரங்கள் யாரும் கற்பனை செய்ததை விட மிகவும் மோசமான உள் விவகாரங்கள் என்று போட்டிருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல் நடத்துவதற்காக ட்ரம்பின் முடிவு குறித்து இதுவரை இல்லாத மிக விரிவான கட்டுரை அதில் வெளிவந்திருக்கின்றது. பிப்ரவரி 11 இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்று ஒரு இரகசிய அறையில் ஒரு கூட்டம் நடந்ததாகவும் நாங்களும் இந்த ILCயில் அதை பேசியிருந்தோம். 3 மணித்தியாலம் இருவரும் பூட்டிய அறைக்குள் கூட்டத்தை நடத்தினார்கள் என்று நாங்கள் இதை பேசியிருந்தோம். அப்ப அந்த கூட்டத்தில் அவருக்கு பின்னால் அவர் அங்க வரும்போது ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான் வந்திருக்கிறார். மொசாட் தகவல்கள் காட்டப்பட்டதாகவும் அதில் எவ்வாறு இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதில் தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும், மற்றது அதாவது முன்னாள் ஈரான் மன்னர் ஷாவின் நாடு கடத்தப்பட்ட மகன் உட்பட ஈரானில் சாத்தியமான புதிய தலைவர்களின் படங்கள், அவர்களை எவ்வாறு இந்த பதவிக்கு கொண்டு வாரது, எவ்வாறு ஆட்சி மக்களை அதற்கு கொண்டு வருவது என்பது தொடர்பாக மொசாட்டினால் தயாரிக்கப்பட்ட காணொளியையும் ட்ரம்புக்கு காட்டியிருக்கிறார். அதாவது அவர் கூறியிருக்கின்றார் ஆட்சி மாற்றம் கையை கட்டும் தூரத்தில் உள்ளது என்றும் ஏவுகணை திட்டத்தை சில வாரங்களில் அழித்து விடலாம், ஈரான் ஏவுகணைகளை சில வாரங்களில் அழித்து விடலாம் என்றும் ஈரானால் ஹார்மூஸை மூட முடியாது என்றும் அமெரிக்க நலன்களுக்கு எதிராக ஈரான் வேண்டுமென்றால் சில தளங்கள் மீது சில ஏவுகணைகளை மட்டும் ஏவும் என்றும் கூறியிருக்கின்றார். அப்ப ட்ரம்ப் அதை பார்த்துட்டு கூறியிருக்கின்றார் எனக்கு எல்லாம் சரியாகத்தான் தெரிகிறது என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் இப்போது அத்தனையும் தவறென்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அது வேறு விடயம். அப்ப ஈரான் அதாவது ஆட்சி கவிழ்ப்புக்கு பதிலாக ஆனால் பிறகு பிப்ரவரி 26 நடவடிக்கை அறை அதாவது ஆபரேஷன் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இறுதி கட்டம் தொடர்பாக எல்லோரும் கலந்தாலோசிக்க இருந்த சமயம் ட்ரம்ப் அந்த மேசையை சுற்றி நடந்து கொண்டிருந்ததாக கூறியிருக்கிறது அந்த நியூயார்க் டைம். அப்போது மேசையை சுற்றி அவர் நடந்து கொண்டிருந்த சமயம் அப்போதும் முடிவெடுக்கப்படவில்லை. அப்போதுதான் JD வான்ஸ் கூறியிருக்கின்றார் இது ஒரு மோசமான யோசனை என்று எனக்கு தெரியும். அதாவது அவர் இந்த போருக்கு ஆதரவை கொடுக்கவில்லை, இருந்தாலும் நீங்கள் செய்ய விரும்பினால் அதற்கு ஆதரவை நான் தருகிறேன் என்று JD வான்ஸ் கூறியதாக போடப்பட்டிருக்கிறது. மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கின்றார் ஆட்சி மாற்றம் தான் நோக்கம் என்றால் நாம் இதை செய்யக்கூடாது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் தகவல் தொடர்பு இயக்குனர் செங் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்படும் என்று 8 மாதங்களாக அவர்கள் கூறி வந்த அனைத்துக்கும் இது முரணானது என்று எச்சரித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் நீங்கள் அணு ஆயுதத்தை அளிப்பதாக கூறி போட்டு இப்போது ஆட்சி மாற்றம் தொடர்பாக கதைக்கிறீர்கள் என்று. அதாவது உச்ச தலைவரை கொல்வது மட்டுமே நமது நோக்கமாக இருந்தால் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்று சொல்லி இருக்கின்றார் CIA-யின் இயக்குனர். அதாவது அந்த கூட்டத்தில் இருந்த யாரும் ட்ரம்புக்கு எதிராக கருத்துக்களை பெரிய அளவில் கூறவில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது அனைவரும் ஜனாதிபதியின் உணர்வுக்கு மதிப்பளித்திருக்கின்றனர். வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் விநியோக தடையை நிர்வகிக்க வேண்டிய இருவரான கருவூல செயலாளரும் எரிசக்தி செயலாளரும் அந்த அறையில் இருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தேசிய உளவுத்துறையின் இயக்குனரும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. அடுத்த நாள் அதாவது 28 தாக்குதல் ஆரம்பமாகிறது, 26 இந்த கூட்டம் நடைபெறுகிறது, 27 இராணுவ காலக்கெடுவுக்கு 22 நிமிடங்களுக்கு முன்பு ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருந்து ட்ரம்ப் ஒரு 6 வார்த்தைகளை மட்டும் தனது செய்தியாக அனுப்புகிறார். அந்த 6 வார்த்தைகள் என்னென்று சொன்னால் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது, கைவிடுதல் இல்லை, நல்வாழ்த்துக்கள், அதனுடன் ஆரம்பித்தது. அதாவது எபிக் ஃபியூரிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, கைவிடுதல் இல்லை, நாங்கள்
அதிலிருந்து விலக மாட்டோம் என்றவர்கள் இப்போது தாங்களாகவே விலகி ஓட வேண்டிய ஒரு நிலைக்கில் இந்த ஆபரேஷன் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. இதில் முக்கியமான கருத்தை அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இஸ்ரேலிய பிரதமர் கொண்டு வந்து மொசாட்டும் இஸ்ரேலிய பிரதமரும் கொண்டு வந்து போடப்பட்ட அந்த காணொளிகள் வந்து ட்ரம்பை ஏமாற்றி இருக்கிறது என்று. அதையே இப்போது ஜோன் கெரி அமெரிக்காவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர், அவர் இப்போது ஒரு ஊடகத்துக்கு கூறும்போது இன்று கூறியிருக்கின்றார், ஒபாமாவிடமும் இஸ்ரேல் இவ்வாறு தெரிவித்தது, பைடனிடமும் இவ்வாறு தெரிவித்தது, புஷ்ஷிடமும் இவ்வாறு தெரிவித்தது, ஆனால் அவர்கள் ஒருவருமே இந்த தாக்குதலுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதில் இதற்குள் சிக்கியது ட்ரம்ப் மட்டும்தான் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் ஈரான் விவகாரத்தில் சீனா தலையிடுவது தொடர்பாக கூட இப்பொழுது பேசப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில். அமெரிக்காவுடைய வர்த்தக பிரதிநிதி ஒருவர் கூறியிருக்கின்றார், வாஷிங்டன் சீனாவுடன் ஒரு நிலையான உறவை பேண விரும்புகிறது, ஆனால் அமெரிக்காவுடைய நலனுக்கு எதிராக இந்த பெய்ஜிங் ஈரான் விவகாரத்தில் தலையிட்டால் நிலைமை சிக்கலாக மாறிவிடும் என்று அந்த வர்த்தகர் கூறியிருக்கின்றார். இங்கேயும் கூட இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த மாற்றங்களை நாங்கள் அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகள் எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அன்பர்களுக்கு தகவலை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். மெர்சோகளே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.